Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7ல இருக்கிற எக்ஸாம்பிள் 7.2 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூணு டிஃபரண்ட் ட்ரையாங்குலர் பிளாட்ஸ் வந்து இருக்கு. எதுக்குன்னா சேலுக்கு வந்து அவைலபிள்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிளேஸ்ல இருக்கு. அந்த ஈச் பிளாட்டோட பெரிமீட்டரும் வந்து 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட சைட்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பிளாட்ஸ் வந்து 3 பார்ட்ஸோட சைட்ஸும் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பையருக்கு வந்து எந்த பிளாட்டுக்கு வந்து அதிக ஏரியா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் பிளாட்டு, அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 30 மீட்டர், பி 40 மீட்டர், சி வந்து எனக்கு 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அது கண்டுபிடிக்கணும். ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப எனக்கு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா தான் எனக்கு வந்து நான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2ங்கிறத நான் ஃபார்முலா. இங்கே எஸ்ஸுங்கிறது செமி பெரிமீட்டர், இங்கே ஏபிசியோட வேல்யூ இருக்கா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 30 + 40 + 50 டிவைட் பை 2 மூணையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 120 வரும். 120 டிவைட் பை 2 வந்து எனக்கு 60 மீட்டர். அப்படின்னா எனக்கு எஸ்ஸோட வேல்யூ 60 மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வந்து 60 மைனஸ் ஏவோட வேல்யூ 30 இன்ட்டு 60 மைனஸ் பியோட வேல்யூ 40 இன்ட்டு 60 மைனஸ் சியோட வேல்யூ 50. அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 60 இன்ட்டு 60 மைனஸ் 30 வந்து எனக்கு 30 கிடைக்கும், அதை எழுதிட்டேன். அடுத்து 60 மைனஸ் 40யோட வேல்யூ 20. அடுத்து 60 மைனஸ் 50யோட ஆன்சர் எனக்கு 10 கிடச்சிருக்கோம். நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 60 இன்ட்டு 30 வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா நான் 3 இன்ட்டு 10ன்னுட்டு எழுதிக்கிறேன். அடுத்து 20 வந்து 2 இன்ட்டு 10ன்னு எழுதிக்கிறேன், இன்ட்டு 10. அப்படின்னா ஈக்குவல் டு 60 வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா 6 இன்ட்டு 10. அடுத்து மீதி இருக்கிறத எழுதிக்கிறேன் 10 இன்ட்டு 2 10 இன்ட்டு 10. அப்படின்னா எனக்கு மொத்தம் 4 10 மீதி இருக்கிறத நான் எழுதிக்கிறேன். சிக்ஸு 10 எல்லாத்தையும் நான் சேர்த்தேன்னா எனக்கு ஒரு 10 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இன்னொரு 10 ஸ்கொயர் வரும், ஏன்னா மொத்தம் 4 10 இருந்திருக்கு. அடுத்தது 2. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஒரு 3 எழுதியிருக்கேன், அந்த 3யை நான் இங்கே எழுதாமல் விட்டுட்டேன். அப்படின்னா இங்கே ஒரு 3 வரும். அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6 வந்து நான் பிரித்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 இன்ட்டு 2 கிடைக்கும். நான் 2 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 2 2வை சேர்த்துனா எனக்கு 2 ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர். அடுத்து இந்த 3 சேர்த்தா எனக்கு 3 ஸ்கொயர் கிடைக்கும். கிடச்சது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டேன். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் எனக்கு மீதி என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 3ன்னுட்டு இருக்குது. இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுன்னா 2 இன்ட்டு 10 வந்து எனக்கு 20 இன்ட்டு 10 வந்து 200 இன்ட்டு 3 வந்து எனக்கு 600ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 600 மீட்டர் ஸ்கொயர். நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 600 மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்குலர் பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ 40 மீட்டர், பி 35 மீட்டர், அடுத்து சி வந்து 45 மீட்டர். இப்போ நான் செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2. அதோட டைமென்ஷன்ஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 40 + 35 + 45 டிவைட் பை 2. மூணையுமே ஆட் பண்ணால் எனக்கு 120 வரும் டிவைட் பை 2. கேன்சல் பண்ணால் 60 மீட்டர். அப்படின்னா எனக்கு எஸ்ஸோட வேல்யூ 60 மீட்டர் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏரியாவோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சிங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக நான் 60 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏவோட வேல்யூ வந்து 40, அடுத்து பியோட வேல்யூ 35, அடுத்து சியோட வேல்யூ 45ன்னுட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணினா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 60 நான் அப்படியே வச்சுக்கிறேன். 60 மைனஸ் 40 வந்து எனக்கு 20. அடுத்து 60 மைனஸ் 35 வந்து எனக்கு 25 கிடைக்கும். 60 மைனஸ் 45 வந்து எனக்கு 15 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 60யை நான் பிரித்தேன்னா எனக்கு 6 இன்ட்டு 10ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த 20யை பிரிச்சேன்னா 2 இன்ட்டு 10, இந்த 25யை பிரிச்சேன்னா 5 இன்ட்டு 5ன்னுட்டு கிடைக்கும். இந்த 15னை பிரிச்சேன்னா 5 இன்ட்டு 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு.
அடுத்து இந்த √6 நான் பிரித்தேன், வெறும் 6 இருக்குது. இந்த 6 பிரிச்சேன்னா 3 × 2ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, சேர்த்தனா 10² கிடச்சிச்சு. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, சேர்த்தனா 5² எனக்கு கிடச்சிச்சு. அடுத்து எனக்கு மீதி தனியாக ஒரு 3 இருக்குது, தனியாக ஒரு 2 இருக்குது. 3 × 2ன்னுட்டு எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் டு √. இந்த 3யும் இந்த 3யும் சேர்த்து 3² எழுதிட்டேன். இந்த 2வையும் இந்த 2வையும் சேர்த்து நான் 2² எழுதிட்டேன். அடுத்து எனக்கு இங்கே ஒரு 5 வந்து தனியாக இருக்குது, அந்த 5ஐ நான் எழுதாமல் விட்டுட்டேன், இங்கே எழுதிக்கிறேன். அப்படின்னா இந்த 10² நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து 5² எழுதிக்கிறேன். தனியாக ஒரு 5 மட்டும் இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆகி இந்த நம்பருக்குலாம், ஆனால் இந்த 5க்கு மட்டும் எனக்கு ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கும். அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 3 × 2 × 10 × 5 √5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 3 2s are 6, 6 10s are 60, 60 × 5 வந்து எனக்கு 300 கிடச்சிது. 300 × √5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே எனக்கு √5ஓட ஆன்சர் வந்து எனக்கு என்னென்னா 2.23ன்னுட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா 300, இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். 2.23 அப்படின்னா 300ஐயும் 2.23யும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஏரியாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 670.8 m²ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பிளாட் இருக்குது. அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசி மூணுமே வந்து 40 மீட்டர் தான். இப்போ அதோட செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். S = A + B + C / 2ங்கிறது ஃபார்முலா. 3ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 40 + 40 + 40 / 2. 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 120 வரும். 120 / 2 கேன்சல் பண்ணால் 60 மீட்டர் அனுப்புனா எனக்கு எஸ்ஸோட வேல்யூ 60 மீட்டர்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஏரியாவோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். A = √S × S - A × S - B × S - Cங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு √S வேல்யூ 60 × 60 - B ஏவோட வேல்யூ எனக்கு 40, அடுத்து 60 - பியோட வேல்யூ 40, அடுத்து 60 - சியோட வேல்யூ எனக்கு 40 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த 60ஐ வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். 60 - 40ஓட ஆன்சர் எனக்கு 20 வரும். அடுத்து 60 - 40 20, 60 - 40 வந்து எனக்கு 20 கிடச்சிருக்கு. அப்படின்னா √60ஐ நான் பிரிச்சேன்னா எனக்கு 3 × 2 × 10ன்னுட்டு பிரிக்கலாம். ஏன்னா 3 2s are 10, 10 × 2 3 2s are 6, 6 × 10 வந்து எனக்கு 16 கிடச்சிரும். அடுத்து இந்த 20ஐ பிரிச்சேன்னா 2 × 10 பிரிக்கலாம். அடுத்து 2 × 10, 2 × 10ன்னுட்டு நான் பிரிச்சுக்கலாம். நான் ஈக்குவல் டு √. இந்த 3 மட்டும் எனக்கு தனியாக இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ரெண்டையும் சேர்த்தா ஒரு 2². இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ரெண்டையும் சேர்த்தா இன்னொரு 2² எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, சேர்த்தனா எனக்கு 10² கிடச்சிச்சு. இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, சேர்த்தா எனக்கு இன்னொரு 10² கிடச்சிச்சு. அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த 3க்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கும். அப்படின்னா 2 × 2 × 10 × 10 √3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 2 × 2 வந்து 4, 4 × 10 வந்து 40, 40 × 10 வந்து எனக்கு 400 கிடச்சிருக்கு. 400 × √3. √3க்கு இந்த இதில் எப்படி √5ஓட வேல்யூ 2.23 மெமரைஸ் பண்ண சொன்னனோ, அதே மாதிரி √3ஓட வேல்யூ 1.732ன்னுட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்காங்க. இந்த √3ஓட வேல்யூ 1.732ங்கிறத 10th வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் 6th சாப்டரில். அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா 400ஐயும் 1.732ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஏரியாவோட வேல்யூ 692.8 m²ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறப்ப 600 m² இருக்குது. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறப்ப 670.8 m². அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கிறப்ப 692.8 m² இருக்குது. அப்படின்னா அதிகமான ஏரியா எப்போ இருக்குன்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கிற ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளாட்டை வாங்குறப்ப தான் எனக்கு இருக்குங்கிறத கன்க்ளூட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.